மீண்டும் மகிழ்ச்சி கலந்த நன்றி கலந்த வணக்கங்களை கேட்கிறேன். நம்ம சிறப்பு விருந்தினர்கள் இருவருமே உங்கள் மத்தியில் உங்கள் மனதில் எப்படி இடம் பெற்றிருப்பார்கள் உங்களுக்கு தெரியும். இப்போ நான் கடைசியாக வருகிற பொழுது மதியழகன் இங்கே வந்து அவன் பேசுனதே நான் பார்த்தது கிடையாது. அருமையாக நன்றி உரை வழங்கினான். அந்த மாதிரி தமிழ்துறை மாணவ செல்வங்களுக்கு 2 விதமான ஆற்றல் இருக்க வேண்டும். நான் பல முறை சொல்லியிருக்கேன். ஒன்று பேனா பிடிக்கிறது, இன்னொன்று பைக் பிடிக்கிறது. பல முறை சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். நீங்க நாளைக்கு தமிழ் ஆசிரியர்களாக அல்லது வேறு துறைக்கு சென்றாலும் கூட தமிழ் படித்திருந்தால் உங்களிடம் மைக்க கொடுத்துவாங்க. அந்த காரணத்தால் இப்பொழுதிலிருந்தே பயிற்சி பெறுங்கள். நீங்க ஒரு ஆசிரியரா போன பிறகு தமிழ் அம்மாவுக்கு கூட தமிழ் ஐயாவுக்கு கூட தான் சொல்லுவாங்க. ஐயா நான் மைக்கை பிடிச்சதெல்லாம் சொல்ல முடியாது. இந்த இருவருமே வந்து அருமையான, நான் வந்து அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் தான் இப்ப நான் சொன்னேன், ஒரு துளிதான். ஆனா அவங்ககிட்ட அமுதம் கடல் போல அறிவு இருக்கிறது. ஐயா இன்னொரு நாள் வருவார், அவங்க மாணவிகள்லாம் அழைத்து வருவார், மாணவர்கள் அழைத்து வருவார். திருக்குறள் அவங்க எப்படி அந்த குழந்தைகள் எல்லாம் சின்ன வயசுலேயே எப்படி மனப்பாடம் செய்திருக்கிறார்கள் அப்படி